ஏன் விளக்கு அணைச்சிங்க? ஏன்னா நாம தூங்கும் போது விளக்கு விழிச்சிருக்கணும், நாம விழிச்சிருக்கும் போது விளக்கு தூங்கணும். இல்லைன்னா நம்ம ரகசியம் எல்லாம் விளக்குக்கு தெரிஞ்சிடும். என்னங்க இது? நாம சத்தம் போடுறோம் கேட்கல? இது வந்து அதுக்கு ஒண்ணும் இருக்காது, காலையில பாத்துக்கலாம். சும்மா புரியல, பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன். கண்ணு முருகா, முருகா, என்ன ராமுக்கு என்னன்னு புரியலீங்க. முருகா, போய் டாக்டர் கொடுத்தா. ராமு, ராமு, இனிமே ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியா போயிடுச்சு. யானைக்கு அடி சறுக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா ஆணி குத்தி கீழே படுக்குங்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். மணி 6 ஆயிடுச்சு. உங்களுக்கு ஓடுதா? நல்ல ஆளப்பாணி. அப்ப நான் வரட்டுங்களா? உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தேன் டாக்டர். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்ப நான் போயிட்டு வரேங்க. விஜயா, விஜயா, நீ இன்னும் தூங்கலையா? நான் கூட இன்னும் தூங்கவே இல்லை. ஐயோ பாவம், ராமும் துடியா துடிச்சு போயிட்டான். விஜயா, என்னன்னே கண்டுபிடிக்க முடியலையே. டாக்டர் கூட துணை போயிட்டாரு. காலத்தே ஏதாவது பார்த்தா சின்ன ஒரு ஆணி காலில் குத்து இருந்துச்சு. எப்படியோ அது துன்பத்தை தீர்த்துட்டோம். விஜயா, விஜயா, ஏன் அதோட கால்ல ஆணிதான் குத்தி இருந்துச்சு. என்னோட இதயத்துல ஈட்டியே பாஞ்சிருக்கு. விஜயா, ராமு படுற வேதனை தான் உங்களுக்கு புரிஞ்சிட தவிர உங்க மனைவி படுற வேதனைய உங்களால புரிஞ்சுக்க முடியலையே. அந்த அன்பை நான் குறைச்சு சொல்லல, அந்த அளவுக்கு உங்க இதயத்துல எனக்கும் இடம் கொடுக்கலையேன்னு தான் நான் வருத்தப்பட்டேன். போதும் விஜயா, போதும். எங்கெங்கேயோ தனித்தனியா பிறந்து வளர்ந்த ஒரு ஆணும் பெண்ணும் எதிர்பாராத இடத்துல சந்திக்கிறோம், உள்ளத்தை பறி கொடுக்கிறோம், அதை காதல்னு சொல்றோம். அப்படி காதலன் காதலியா இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிங்கிற பந்தத்தை உண்டாக்குறது தான் கல்யாணம். கல்யாணத்துக்கு பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் உடல் தான் 2, உயிர் ஒண்ணுதான். அந்த புனிதமான உறவை ஏற்படுத்துற இரவுக்கு பேர் தான் முதல் இரவு. அந்த முதல் இரவுல இப்படி ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டா விஜயா, நீ மட்டும் இல்ல, வேற எந்த பெண்ணா இருந்தாலும் இதுபோலத்தான் வேதனைப்படுவான். உங்க அன்பை புரிஞ்சுக்காம நான் தவறு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இப்ப ராமுக்கு எப்படி இருக்கு? அவன் நல்லா தான் இருக்கான். விஜயா, கொஞ்சம் சரி. அப்பா, இப்ப சந்தோஷம் தானே? எங்க? யாருடைய குறுக்கீடு இல்லாத இன்பமயமான தனி இடத்துக்கு. புரியல? தேன் நிலவுக்கு.
சொந்தக்காரங்க வீட்டுல இல்லன்னா வீடு எவ்வளவு விரிச்சோன்னு இருந்து பாத்தியா? ஆமாய்யா, அண்ணன் இல்லாம உனக்கு கஷ்டமா இருக்கு, அண்ணி இல்லாம எனக்கு கையே ஒடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆக்கி போட்டு அவங்க சாப்பிட்ட மிச்ச மீதியே தின்னு பழகிட்டு இப்ப சமைச்ச உடனே சுட சுட சாப்பிடறதா இருந்தா இறங்கவே மாட்டேன்னுதியா. நான் கூட அண்ணன் இருக்கும் போது அவர் இருக்கிற தைரியத்துல யாரா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சு தனவட்டா பேசிடுவேன். ஆனா இப்ப பேசவே பயமா இருக்குது. அவர் தான் பக்கத்துல இல்லையே, பொத்திடுவானுங்களே. அது என்னத்துக்கு 4 மாசத்துக்கு தேங்கலவே தேனே திகச்சிடும் போல் இருக்க. உனக்கு ஏயா அவங்க அனுபவிக்கிறாங்க. அது என்ன மிஞ்சி மிஞ்சி? ஐயோ விவஸ்த கட்ட ஆளியா. அண்ணனுக்கு பிடிச்ச புடவையா அண்ணி கட்டிக்கிட்டு அத்தாம்பாங்க. இப்படி கால் மேல காலை போட்டுக்கிட்டா அந்த கூப்பிட மாட்டாரா? இல்ல அத்தாம்பாங்க. உடனே அண்ணன் என் கண்ணேம் பாரு. நான் ஒண்ணு கேட்கட்டுமா அத்தான் அண்ணி கேட்பாங்க. உனக்கு இல்லாதாடா கண்ணா அப்படின்னு அண்ணா சொல்லுவாரு. நாம எப்பவும் இப்படியே இருப்போமா? ஐயோ நான் கொடுத்து வச்சவன். குறும்புக்காரர். ஏய் இந்த நம்ம தேன் நிலவு எப்படி இருக்குது? வெக்கத்தை வர்ற. ஏய் வா. வீட்டு எல்லாமே மறந்துட்டியா? ஆமா, எல்லாமே மறந்துட்டேன். என்ன கூட வா. எஸ், ராஜு ஸ்பீக்கிங். அப்படியா? தேங்க்யூ. என்னங்க? ஒண்ணும் இல்லை விஜயா, பரமசிவம் மாஸ்டர் தந்தி கொடுத்துருக்காரு, ஏதோ முக்கியமான விஷயமா, உடனே புறப்பட்டு வரணுமா? நீயா? உன்னுடைய ஆளுக்குத்தான் சொல்லித்தர முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு மறுபடியும் ஏண்டா வந்த? சிறுத்த ஆட்டு மந்தைக்குள்ள எதுக்காக வரும்? என்னத்தான் ஏற்கனவே கொன்னுட்டியே. உன்னையே நம்பிட்டு இருந்த என்ன மோசம் பண்ணி என் கால் ஒடிஞ்சப்புறம் இருந்த பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு ஓடுன துரோகி. உன் வித்தையை ஆளுக்கு சொல்லித்தர முடியாதுன்னு திமுறா சொல்லி அனுப்புனியே, அதுக்கு உண்டான பலனை உனக்கு கொடுக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். உன்னால என்னடா செய்ய முடியும்? கேவலம் இந்த உயிரை போக்க முடியும், அவ்வளவுதானே? கொஞ்சம் பொறு. உன் சிஷ்யன் ராஜுவை வர சொல்லி நீ கொடுத்த மாதிரி ஒரு தந்தி கொடுத்திருக்கிறேன். அவனுடைய வருகைக்காக தான் காத்துட்டு. எதுக்கு? நான் உன்னை கொல்லணும், பழைய அந்த ராஜுவை சேரணும், அதுக்காகத்தான். அட பாவி! ராஜுவா, ஓடி போய் போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு வா.
இருந்தாலும் சரி சார். ஆனா கொன்னது யாரு எனக்கு தெரியும். தப்பிச்சு போடுறோம். வாங்க, நான் பிடிச்சேன். நெல்லு எங்களை ஏமாற்ற முடியாது. கொலை நடக்கிறதா தகவல் கிடைச்சதா நாங்க அங்க வந்தோம். கான்ஸ்டபிள் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பு. சார், நான் சொல்ல தயவு செய்து கேளுங்க சார். நீங்க சொல்ல வேண்டியதை ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. வாங்க. சார் உயிர் இருக்கு. எஸ் சார். மாஸ்டர் 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 இன்ஸ்பெக்டர் ராஜு ராஜு என்ன கொல்லல, வேலுதான் என்ன கட்டியால ராஜு ராஜு அவன்தான் என்ன மோசம் பண்ணவன். மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர்